ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷப ராசியில் 3 கிரகங்கள், அதாவது சூரியன், குரு மற்றும் சுக்கிரன். கன்னி ராசியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது. இந்த வாரத்தில் தமிழ் 11, ஆங்கிலம் 24/5/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 4 ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரம் முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 22/5/2024 அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம், நரசிம்மர் ஜெயந்தி, லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி ஒரு பானகம் நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். 23ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாகம், 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய, அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரத்தில் அவர் பிறந்த சனி பகவானின் நட்சத்திரம். அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் மோசம். இந்த வாரத்தில் 26/5/2024 அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது வளர்பிறை இல்லை தேய்பிறை சதுர்த்தி. இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து 4வது நாள் இந்த தேய்பிறை சதுர்த்தி. இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது, இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதை விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மீன், மேஷ், ரிஷ் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண. இப்போ மேஷம் முதல் மீனம் 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காருனே மறைஞ்சு போயிருக்காரு அப்படின்னா இல்லை. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய மற்றொரு வீடுன்னு சொல்லக்கூடியது ரிஷபத்தில் அவர் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதனே 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான சௌக்கியங்களும் வரும். வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். திடீர் பணவரவு வரும். ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா ஆட்சி பெற்ற சனி பகவான் மூல திரிகோண வீட்டில் இருக்கிறதும் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திர திரிகோணாதிபதினு சொல்லக்கூடியவர், அதிபெரும் யோகர்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ஏன்னா துலாத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் அவர். அதனால் சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு இப்போ கொடுத்தே தீர்வார். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக வந்துருக்கு. இப்போ ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவானோட சேர்ந்து ராகு பகவான் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எல்லா விதமான எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக தூக்கத்தில் பிரச்சனைகள் வரும். கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. அதை தவிர உங்களுடைய மடாதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மடாதிபதிகள், அதை தவிர உங்களுடைய சித்தர்கள், யோகிகள் இந்த மாதிரியான இடத்திற்கு போய் சேவிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இந்த வாரம் இருக்குது. அதாவது சூரியன், சுக்கிரன் மற்றும் குரு 3 கிரகங்கள் இருக்கிறது விசேஷம். 3 கிரகங்களும் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாகவும் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலும், அதாவது 8ஆம் அதிபதியில் 8ஆம் அதிபதி சுக்கிரனும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாகவும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 20/5/2024 26/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் 20ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதும் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால மன கிளேசங்கள் வரும்.
தூக்கத்தில் பிரச்சனை வரும், தூங்க முடியாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அதாவது 20ஆம் தேதி மாலை 5:30 மணியிலிருந்து 23ஆம் தேதி காலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 10ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி காலை ஒரு 11, அதாவது 25ஆம் தேதி காலை ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், எதை தொட்டாலும் பணம் வரும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 3ஆம் இடத்துல போகிறது ரொம்ப விசேஷம். முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். 25ஆம் தேதி காத்தால 11:30 27ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணி வரலும் இருக்கார். இந்த துளாராசிக்காரர்கள் வெள்ளித்திரை, சின்னத்திரை, இந்த மாதிரியான திரையில் இருக்கிறவங்க, ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வர்றவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த துணி நெய்யக்கூடியவர்கள், வெள்ளை துணி, பட்டு துணி, இதெல்லாம் நெய்யக்கூடியவர்கள், பாதாம், அதாவது இந்த பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரியான இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பன்னீர் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த பாலை திரித்து பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பன்னீர், அதை தவிர கோவா, இதெல்லாம் விற்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பன்னீர் நான் சொன்னது ரோஸ் வாட்டரும் சரி, அதை தவிர பன்னீர்னு சொல்லக்கூடியது பாலை திரித்து செய்யக்கூடிய பன்னீர், இந்த பால் நிட வரக்கூடியது, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் தாயாருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குங்குமப்பூவும், திராட்சை பழம், மற்றும் திராட்சை பழம்ன்றது உலர்ந்த திராட்சையும், அதை தவிர பாதாம் பருப்பு உங்களால் முடிஞ்சது கொடுத்துட்டு வாங்க. ஒரு நல்ல ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும்.